இந்த சதவிகிதம் என்பது விஷம் தடவப்பட்ட இனிப்பு மிட்டாய் மாதிரி. இந்தியாவின் ஒற்றுமைக்கு கொள்ளி வைக்கிற வேலையாகும். திமுக பிஜேபியோடு சேர்ந்து நிற்கும் என்று நாங்கள் ஒருபோதும் நம்பவில்லை. அப்படி நிற்க மாட்டார். விஷமத்தனமான விளையாட்டை ஒன்றிய அரசு செய்கிறது. இது ஒரு தந்திரம். நமக்கு 59 வரும், வட மாநிலம் இன்னும் ஒரு மடங்கு சேர்ந்து வரும். இந்த சதவிகிதம் என்பது விஷம் தடவப்பட்ட இனிப்பு மிட்டாய் மாதிரி. நமக்கு உயர்கிறது என்று ஒரு தோற்றத்தை காட்டி உள்ளடக்கத்தில் நம்முடைய உயர்வும் அதுவும் ஒன்று அல்ல. உதாரணத்திற்கு உத்தரப்பிரதேசத்துக்கு 63% உயரும், தமிழ்நாட்டுக்கு 10% தான் உயரும். என்ன உயர்வு? உயர்வே அல்ல. அதனால இதை ஏற்க முடியாது. தென்னிந்தியாவின் கருத்தை ஏற்று, குறிப்பாக தமிழ்நாட்டின் கருத்துக்களை ஏற்று ஒரு ஒத்த நிலைக்கு வர வேண்டும். எந்த மாற்றமும் கூடாது. எங்களை பொறுத்தவரை இது தொடரட்டும், இதே நிலை நீடிக்கட்டும். 76 தள்ளி போட்ட மாதிரி ஒரு 20 வருடங்கள் தள்ளி போடலாம். அந்த மாதிரி செய்து ஒழுங்குபடுத்த வேண்டுமே தவிர நிர்பந்தமாக ஜனத்தொகை அடிப்படை என்ற நிலை எடுத்து ஒரு டீலிமிட்டேஷன் பில் வருமானால் இது இந்தியாவின் ஒற்றுமைக்கு கொள்ளி வைக்கிற வேலையாகும். இதுதான் அந்த விஷயத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய கருத்து. திராவிட முன்னேற்ற கழகமும் அது உறுதிபட நிற்கிறது. அதில் எங்களுக்கு சந்தேகம் இல்லை. திமுக பிஜேபியோடு சேர்ந்து நிற்கும் என்று நாங்கள் ஒருபோதும் கம்யூனிஸ்ட் கட்சியை பொறுத்தவரையிலும் நம்பவில்லை. அப்படி நிற்க மாட்டார்கள். முடிச்சிடுறேன். அவர்கள் அப்படி நிற்க மாட்டார்கள் என்று நாங்கள் நம்புகிறோம். நிற்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறோம். ஒன்றுபட்டு நிற்க வேண்டும், ஒற்றுமை கட்டப்பட வேண்டும். அரசியல் நிலைமைகள் வேறு என்றாலும் ஒன்றுபட்டு நின்ற இந்தியாவின் அரசியல் பங்களிப்பை உறுதிப்படுத்துவதற்கு ஒற்றுமை பிரதானம். ஒற்றுமையே நமக்கு ஆயுதம். அந்த ஒற்றுமையை கட்ட திமுகவையும் அழைக்க வேண்டும். எல்லாம் சேர்ந்து நின்றுதான் இவற்றை எதிர்கொள்ள வேண்டும் என்பதுதான் அதை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய நிலை. மேக்கே தாட்டு அது மேக்கா தாட்டு பற்றிய விவரங்கள் சொல்றேன். $12,600 ஏக்கர், 12,600 ஏக்கர் இந்த மலைப்பகுதியில. அதுல 11,800 ஏக்கர் வன விலங்குகளின் காப்பிடம், பல வகைப்பட்ட பறவைகளின் சரணாலயம். அதை அழிக்கிறதுக்கு அங்க இன்னும் ஒத்துக்கொள்ளவே இல்லை யாரும். டேக் ஓவர் ஆகல நிலைமை. அதுக்காக 9,597 கோடிங்க, கோடி 1.15 மஸ் எஸ்டிமேட். இது இந்த எஸ்டிமேட் போட்டு அவங்க 67 டிஎம்சி தண்ணியை தேக்கிறதுங்கிறது அவங்க நிலை. புரியுதுங்களா? அந்த நிலைக்கு இன்னும் முழு இது வரல. அவ்வளவு எளிதல்ல. இவர்கள் அங்கேயே எதிர்ப்பு இருக்குது. ஆனா அந்த அணை கட்டப்படுமானால் டெல்டா பாலைவனமாகிவிடும். ஒருபோதும் அனுமதிக்க கூடாது. அதாவது தமிழ்நாடு, புதுச்சேரி, கேரளாவினுடைய ஒப்புதல் இல்லாமல் அந்த அணையை கட்ட முடியாது
இதில் விஷமத்தனமான விளையாட்டை ஒன்றிய அரசு செய்கிறது. அதனாலதான் ஒப்புதல் வேண்டும் என்று, ஒப்புதல் தேவையில்லை என்று கடிதம் கொடுத்திருக்காங்க. மந்திரி அரசியல் விளையாட்டு பண்றார், திருவிளையாடல். இரு எதிரிகளுக்கு இடையில மோதல் உருவாக்குறது. இது ஒரு தந்திரம். மாநிலங்களுக்கு இடையே மோதல். இங்க காங்கிரஸ், இங்க வேற எதிர்கட்சி. அதனால் இதுகளுக்கு இடையில குழப்பத்தை ஏற்படுத்துற முறையில் அது சொல்றாங்களே தவிர அதில் எந்த அடிப்படை உண்மையும் இல்லை. அதனால இந்த அணை கட்டுறத வாய்ப்பில்லையும் நாம் விட முடியாது. அணை கட்டுவதை உறுதிபட ஒன்றுபட்டு நின்று தடுத்தே ஆக வேண்டும். அதற்காக ஒரு கூட்டத்தை மாநில அரசு எதிர்கட்சிகளின் கூட்டத்தை நடத்த வேண்டும். வெறும் எம்பிக்கள் கூட்டம் மட்டுமல்ல, எதிர்கட்சிகளின் கூட்டத்தை நடத்தணும். எதிர்கட்சிகளின் கூட்டத்தை நடத்தி மாநில முதல்வர் ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்த வேண்டும். கர்நாடகா எதிரும் புதிருமாக இருந்தாலும் இந்த மேகதாது விஷயத்தில் ஒன்றுபடுகிறார்கள். ஆனால் அதை எதிர்த்தால் தான் நம்முடைய தமிழ்நாட்டின் டெல்டா காப்பாற்றப்படும். அப்ப அதற்கு ஒற்றுமை அவசியம் என்பதை உணர்ந்து அனைத்து கட்சிகளையும் ஒன்றுபடுத்துவதில் இனிஷியேட்டராக, பில்டராக இருந்து மாநில முதல்வர் செய்ய வேண்டும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.